பசங்களாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக விளையாடுறாங்க உள்ள போயிட்டு. நல்லா இருக்குங்க. என்னென்ன இருக்கு உள்ள இப்போ மல்டிபிள் ரிவ்யூ வரலாம். எனக்கு வந்து பெனிஃபிட் தான் எல்லா சைட்லையுமே. எல்லா இதுவுமே எனக்கு பெனிஃபிட் தான். ரொம்ப நல்லா ஆட்சி பண்றாங்க. மீண்டும் 2026ல அவங்களே ஆகணும்னு ஆசைப்படுறோம் முதலமைச்சரா. என்னோட இது பார்த்தீங்கன்னா டிஎம்கேக்கு வாய்ப்பு ஜாஸ்தியாகவே இருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த காவாலாம் கட்டாத முன்னாடி பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் நிற்கும். இப்போ அந்த பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கும். ஏன்னா அவருடைய கண்ட்ரோல் இருக்கு இந்த ஏரியா. ஆமாம், திமுக கண்ட்ரோல் இருக்கு. பார்க்கல இது வரைக்கும் ஓரளவு பரவாயில்ல. இப்போ லேட்டஸ்ட் மழைக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லையே. தண்ணி நிக்கல, தண்ணி போயிட்டு தான் இருக்கு. இப்போ நிறைய பேர் டிவிக்கே சொல்லுவாங்க. அது என்ன, ஒரு சினியர் இதுல இருந்து அவங்களோட ஃபேன்ஸ் தான் அதிகம். நான் 3 இயர்ஸாக இங்கே இருக்கேன். அந்த ஃபர்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாட்டர் இருந்துச்சு. அந்த நான் இருக்கிறது கொலப்பாக்கம். இப்போ அது போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 2 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா என்னோட பர்டிகுலர் ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்கன்னா சுத்தமாக தண்ணி நிற்கல. அது வந்து என்னோட பெர்ஸ்பெக்டிவ் பார்த்தீங்கன்னா அது பெனிஃபிட் தான். பக்கா. ஏன்னா இங்கே பின்னாடி ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்கன்னா அது பின்னாடியே கூவம் ஒட்டி இருக்கு. அந்த ஸ்ட்ரீட்லையுமே கூவம் ஃபுல்லாகி வந்துட்டு இருந்துச்சு. இப்போ லாஸ்ட் 2 இயர்ஸாக சுத்தமாக இல்லை. ஏன்னா அது பார்த்தீங்கன்னா ரோடு ஹைட்லேருந்து ஒரு 3 to 4 ஃபீட்டு ஹைட்டாக கான்கிரீட் ஏற்றி போட்டிருக்காங்க. ஸோ இப்போ எங்களோட அந்த டோட்டல் ஸ்ட்ரீட்டே பார்த்தீங்கன்னா அதுலேருந்து பெனிஃபிட் ஆகிருக்கு தான். சில ஏரியாவில் இருக்குன்னு தான் சொன்னேன். இப்போ வேளச்சேரி சைட்லாம் பார்த்தீங்கன்னாவே அது எப்போவுமே நிற்கும். நான் இதுக்கு முன்னாடி இருந்தது பார்த்தீங்கன்னா வடபள்ளி சாலிகிராமம் சைடு, அங்கேயுமே எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு நின்றதில்லை. இப்போ 2-3 இயர்ஸாக அந்த சைட்லையும் பண்ணியிருக்காங்க. நான் இங்கே வரதுக்கு முன்னாடி அங்கே பண்ணியிருந்தாங்க, அங்கே சேஃபு. இப்போ நான் இங்கே வந்து 3 இயர்ஸ் ஆகுது. எனக்கு வந்து டு பி ஃப்ராங்க் வந்து எனக்கு பெனிஃபிட் தான். ஏன்னா எங்கள் ஸ்ட்ரீட்டில் வந்து பயங்கரமாக அந்த காவா தண்ணி வந்துச்சுனால கொசு வந்து நின்றுடும். இப்போ இந்த 2 இயர்ஸ், ஏன்னா அது இப்போ தான் ஆக்சுவலாக முடிச்சாங்க. ஸோ இந்த 2 இயர்ஸ் பேக்ல வந்து எங்கள் ஸ்ட்ரீட் வந்து இப்போ கிளியராக இருக்கு. டிஎம்கேயோட பீரியட் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க இந்த 5 இயர்ஸ்? இல்லை, என்னோட சஜஷன், அது இப்போ மல்டிபிள் ரிவ்யூ வரலாம். எனக்கு வந்து பெனிஃபிட் தான் எல்லா சைட்லையுமே. எல்லா இதுவுமே எனக்கு பெனிஃபிட் தான். சேஃபாக இருக்கேன், கம்ஃபர்டபுளாக இருக்கேன். எந்த ஒரு இது இல்லை, இஷ்யூ கிடையாது. சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆப்வியஸாக இருக்குன்னு தான். ஏன்னா இப்போது ரிவ்யூ இருக்குது, என்னோட பெர்ஸ்பெக்டிவ் பார்த்தீங்கன்னாலும் இருக்குது. இப்போ நிறைய பேர் டிவிக்கே சொல்லுவாங்க. அது என்ன, ஒரு சினியர் இதுல இருந்து அவங்களோட ஃபேன்ஸ் தான் அதிகம். பட் ஆனால் ஓட்டாக அது கன்வெர்ட் ஆகுமான்றது நம்ம இந்த 26 ரிசல்ட்டில் தான் பார்க்கணும். என்னோட இது பார்த்தீங்கன்னா டிஎம்கேக்கு வாய்ப்பு ஜாஸ்தியாகவே இருக்கு. நல்லா இருக்கு. பசங்களாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக விளையாடுறாங்க உள்ள போயிட்டு. நல்லா இருக்குங்க. என்னென்ன இருக்கு உள்ள பார்க்கல? உள்ள வந்துட்டு இது இருக்கு, இந்த சர்க்கும் விளையாடுறாங்க இல்லையா, அப்புறம் ஊஞ்சல் இருக்கு, அப்புறம் வந்து நம்ம பீச் உட்கார்ற மாதிரி ஒரு இதுவெல்லாம் இருக்கு. திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் மாற்றம் உண்டாயிருக்கு. அதுவும் இல்லாம நிறைய விஷயம் ஏழைகளுக்கு, பாமர மக்களுக்கு வந்து நிறைய நல்லது நடந்திருக்கு. முந்தைய ஆட்சிகள் அவ்வளோ கண்டுக்க மாட்டாங்க, அவ்வளோ விஷயத்துக்கு பெரிய விஷயமாவாது. பட் திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு மக்களிடையே. இப்போ தண்ணிலாம் அந்த அளவுக்கு இல்லை ப்ரோ. நாங்கள் இருக்கிற ஏரியாவில் வந்து தண்ணிலாம் அவ்வளோவா இல்லை, ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்குது. முன்னெல்லாம் இருக்கும்போது 2021ல், அதுக்கு முன்னாடிலாம் பார்க்கும்போது கொரோனா டைம்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டோம். தண்ணி வீட்டுக்குள்ளே தண்ணி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம். இப்போ அந்த அளவுக்கு நிறைய நல்ல திட்டங்கள் கொண்டு வந்திருக்காரு மு க ஸ்டாலின் அவர்கள், முதலமைச்சர் அவர்கள். அதனால ரொம்ப நல்லாவே போயிட்டு இருக்கு. நல்ல உதவிகரமாக இருக்கு ப்ரோ இது ஆக்சுவலாக. ஏன்னா ஏழைகள் மக்கள் எல்லாம் நிறைய பேர் இங்கே சின்ன பசங்களாம் விளையாடுறதுக்கு கொள்றதுக்குலாம் நிறைய இதுவாக இருக்குது. வெயில் காலங்கிறதுனால ரொம்ப பசுமையாக இருக்குது இந்த இடம். கொஞ்சம் ரொம்ப நல்லா ஆட்சி பண்றாங்க. மீண்டும் 2026ல அவங்களே ஆகணும்னு ஆசைப்படுறோம் முதலமைச்சரா. இல்ல எப்படி சொல்றது, இப்போ மற்ற கட்சிகளை பார்க்கும்போது இப்போ அதிமுகவை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதிமுக வந்து பிஜேபியோட அலைன்மெண்டா இருக்காங்க. சீமான் அவர்கள் முதலமைச்சர் வருவாருன்னு பாத்தீங்கன்னா, சீமான் அவர்களுக்கு வந்து அந்த அளவுக்கு இன்னும் கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன். இன்னும் கொஞ்சம் நாள் ட்ரெயின் ஆகணும்னு ஆசைப்படுறேன். விஜய் அவர்கள் இப்பதான் வந்திருக்காரு, அவருக்கு அந்த அளவுக்கு அந்த ஒரு இது இல்லை. அந்த முதலமைச்சர் ஆகிறதுக்கான ஒரு அந்த ஒரு தகுதின்னு சொல்ல முடியாது. தப்பு, நம்ம தகுதின்ற யாருமே தகுதியால இது பண்ண முடியாது. முதலமைச்சருக்கான ஒரு இன்னும் அந்த இது வரல, ஒரு பொறுப்பு வரலன்னு நான் ஆசைப்படுறேன். ஏன்னா கட்சி அவங்களோட தொண்டர்கள் யாருமே அந்த அளவுக்கு இது பண்ணல. மழை பெய்யுற தண்ணி இப்போ கொஞ்சம் முன்ன விட இந்த காவாலாம் கட்டிக்கிறதுனால நல்லா ஸ்பீடாக தான் போயிருக்கு. எந்த ப்ராப்ளம் இல்லை, நல்லா இருக்கு. முன்னாடிலாம் எப்படி பண்ணுவோம்? அதுக்கு முன்னாடி இந்த காவாலாம் கட்டாத முன்னாடி பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் நிற்கும். இப்போ அந்த பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கு. இந்த வேகம் பார்த்தீங்கன்னா நல்லா தான் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி இன்னும் சிறப்பாக செஞ்சால் இன்னும் நல்லா இருக்கும். என்ன ரொம்ப பிடிச்சது என்ன பிடிச்சிருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த மகளிருக்கு இந்த விடியல் பயணம், அப்புறம் இந்த மகளிருக்கு 1000 ரூபா தர்றது. இன்னொன்று கேட்டிங்கனாக்கா, சில மெயினாக வந்து காவா கட்டி ஏரி குளங்களை தூர் வர்றதெல்லாம் வந்து செஞ்சாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். இன்னும் பண்ணிட்டு இருக்காங்க,
இன்னும் பண்ணாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். தண்ணி நிக்கிறது வந்து முன்னாடி எல்லாம் வந்து 2030 பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப தண்ணி நின்று இந்த ஏரியாலே அவ்வளவு தண்ணி இருந்துச்சு. இந்த வாட்டி இந்த 5 வருஷத்துல தண்ணி நிக்கல. அது எப்படி நான் பாக்குறேன்? ஆமாம், முன்ன விட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மழை கம்மி தான் இந்த இருக்கு. இருந்தாலும் தண்ணி அவ்வளோ நிற்கல, க்ளீன் ஆயிடுச்சு. உடனே கிளியர் கிளியர் ஆயிடுச்சு, நல்லா பண்ணிருக்காங்க. நல்லா பண்ணிருக்கேன். அப்போவே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சிட்டி ஃபுல்லாக தண்ணி சொல்ல இந்த கொலப்பாக்கம் கெருகும்பாத்தில் அவ்வளோ தண்ணி கிடையாது. இப்போ 2015 இப்போ அவ்வளோ தண்ணி இல்லை சுத்தமா இல்லை. சென்னை சிட்டிக்குள்ள பொறுத்த வரைக்கும் முன்னாடிக்கும் டிவில பார்க்கும்போது முன்னாடிக்கும் இப்போ இங்க ஒரு டிஃபரன்ஸ் தெரியும். உங்களுக்கே தெரியும். அது பண்ணால் நல்லதான். சில ஏரியா தான் இப்போ வேளச்சேரி பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் டிக்கர் அது எப்பவுமே யூஷுவல் அந்த மாதிரி தான். மற்றபடி எல்லாமே நல்லா தான் நல்லா தான் பண்ணிருக்காங்க. நல்லா தான் இந்த 4000 கோடி ரூபாய் பண்ணது தெரியுதுன்னு நினைக்கிறீங்களா? இருக்குதான். ஆனால் மற்றவங்களுக்கு அது அரசியல்னு பார்க்க சொல்ல நிறைய பிரச்சனை இருக்குல்ல. ஆனா மக்களா பொறுத்த வரைக்கும் பண்ணுவாங்க, இப்போ கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க. ஏரி குளங்கள்லாம் நல்லா தூர்வாரி இருக்காங்க. பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நல்லா பண்ணிருக்காங்க. திமுக அரசு எப்படி பண்ணிருக்கீங்க இந்த 5 வருஷம்? 5 வருஷம் அவங்கள பொறுத்த வரைக்கும் எங்கள் ஏரியா பார்த்தீங்கன்னா தாமு அன்பரசன் அவர் இது வரைக்கும் இங்கே இருக்கிற மக்களுக்கு எதுவுமே விடாமல் விட்டதில்லை. எந்த ஒரு ஸ்கீம் வந்தாலும் ஃபஸ்ட்டு இங்கே வந்துடும். ஆமாம், இந்த 5000 ரூபாய் கொடுக்கறது எதுவும் வந்தாலும் ஃபஸ்ட்டு இந்த ஆலந்தூர் தொகுதினா இங்கே வந்துடும். அதெல்லாம் அது பொறுத்தவரையும் அவருக்கு இங்கே நல்லா பண்ணிருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காங்க. 2026 வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? தாமு அன்பரசனுக்கு அவருக்கு வாய்ப்பு இருக்கு, கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் அவருக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் திமுக இருக்கு எனக்கு வந்து ஓகேங்க. ஆமாம், ஏன்னா அவருடைய கண்ட்ரோல் இருக்கு இந்த ஏரியா ஃபுல்லாக. ஆமாம், திமுக கண்ட்ரோல் இருக்கு. பார்க்கல இது வரைக்கும் ஓரளவு பரவாயில்ல. இப்போ லேட்டஸ்ட் மழைக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லையே. அப்போ அது மாதிரி இல்லை, மோஸ்ட்லி இல்லை. இந்த ஏரியாலாம் எப்படி இருக்கு? இந்த ஏரியாலாம் தண்ணி நிற்காது. ஏரியா அதாவது வயக்காடு பிளாட் போடுறான்ல, அதுதான் மழை பெஞ்சா நிற்கும். ஸோ பரம்பரை வில்லேஜாக இருக்குது. இங்கே 30 நாள் மழை பெஞ்சா கூட இந்த ஊர்லாம் தண்ணி நிற்காது. அந்த லேண்டு அக்ரிகல்ச்சர் லேண்ட்லாம் லே அவுட்டு போட்டோம் எல்லாம் 90% அதில் தான் தண்ணி நிற்கும். இப்போ நீங்கள் வந்து திமுக ஆட்சி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க இந்த 5 வருஷம்? ஓரளவு பரவாயில்ல. என்ன உடம்பு பிடிச்சிருக்கு? ஆமாம், என்ன பிடிச்சிருக்கு? பொதுவாக நிர்வாகமும் நல்லா இருக்கு. ஏதோ வந்து 5000 இந்த பொம்பளைங்கள்லாம் கொஞ்சம் பொம்பளை ஓட்டு கிடைக்கும் டிஎம்கேக்கு நிறையா. நாங்களாம் கட்சிக்காரர் தான், நாங்கள் எல்லாம் என்னன்னு சொல்ல போகிறது. ஸோ நல்லா இருக்கு. இப்போ திமுக ஆட்சியில் வந்து தண்ணி நிற்கிறது தான் பெரிய பிரச்சனையாக பேசிட்டு இருக்காங்க. இப்போ அதையும் சரி பண்ணாலுமே இன்னுமே கூட இன்னும் நல்லா இருக்கு. ஏரியில தூர்வாரி இருக்காங்க நினைக்கிறீங்க? குளம் ஏரிலாம் என் ஊருக்கு குளம்லாம் வந்து இப்போ சீரமைப்பு பண்ணிட்டு இருக்கிறாங்க. எல்லாமே ஏரியெல்லாம் நல்லா இருக்கு. நிர்வாகம் அடுத்த வருஷத்துக்கு வரலாம், கண்டிப்பாக வரணும். இன்னும் நல்லது செய்யணும். செய்வாங்க நம்பிக்கை இருக்கா? ஸ்டாலின் செய்வாரா? நம்பிக்கை தான், வாழ்க்கையே நம்பிக்கை தானே. நம்பி தானே ஓட்டு போடுறோம். முன்னாடிக்கு இப்போ விட நல்லா இருக்கு சார். எப்படி பண்ணிருக்காங்க? நல்லா பண்ணியிருக்காங்க சார். மேலெலாம் பேஸ் போட்டிருக்காங்க, பக்கத்துலாம் இது பண்ணியிருக்காங்க. இது சைடில் வந்து இந்த கம்பிலாம் போட்டு யாருக்கும் ஏதோ பொதுமக்களுக்கு எதோ ஆதரவுக்கு நல்ல முறையாக பண்ணியிருக்காங்க சார். தண்ணி நிற்கிதா இப்போலாம்? தண்ணி நிற்கல சார், தண்ணி போயிட்டு தான் இருக்குது. அது பண்ணியிருக்காங்க சார். இப்போ எங்கள் ஏரியாவில் கூட நான் தண்டலத்தில் இருந்து வரேன். எங்கள் ஏரியாவில் கூட வந்து குளம் சுற்றி இது பண்ணி கல் பறிச்சு லைட்லாம் போட்டு பண்ணியிருக்காங்க. அதேமாரி சமூக நல்லா கூட கட்டியிருக்காரு. வேற என்னென்ன பண்ணிருக்காங்க நினைக்கிறீங்க? எங்கள் ஏரியாவில் நல்லா பண்ணியிருக்காங்க சார். நான் இருக்கிறது தண்டலம் பாரு, எனக்கு தரப்பாத்து கிராமம். நான் ஆமாம், நல்லா பண்ணுறாங்க சார். இப்போ திமுக ஆட்சி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? திமுக ஆட்சி இந்த நிமிஷம் தான் சார் வருது. இந்த வருஷம் தான். ஏன்னா அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்றீங்க? நான் சொல்கிறேன் சார், எனக்கு நான் போன ட்ரிப் கூட அதாவது வந்து இப்போ விஜய்கிறாருன்னு சொல்லிட்டு இது பண்ணுறானே. இருந்தாலும் வந்து அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தான் சார். விஜய் வந்து அவர் ஓட்டு அவர் வாங்கி போகிறாரு. இவங்க 2 பேரில் ஓட்டு வந்து இந்த பக்கம் தான் சார் வரும். திமுக தான். அதான் அவ்வளோ சொல்ல முடியாது சார், கற்றுக்கணும் நம்ம அவ்வளோ சொல்ல முடியாது. ஆனால் ஆட்சியில் உட்கார வந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான். என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த 5 வருஷத்துல ஸ்டாலின் செஞ்சது? அதான் சார், சின்ன சின்ன விஷயம்லாம் வந்து பண்ணுறாரு. அப்புறம் வந்து இந்த மக்களுக்கு வந்து இந்த பணம் கொடுக்குறாருல, மகளிர் திட்டு கொடுக்குறாரு. அப்புறம் வந்து ஒரு 3000க்கு ஒரு 5000 போட்டு விட்டாரு. இதெல்லாம் வந்து மக்களுக்கு ஏற்றுக்கிறாங்க. அது வந்து எங்கள் காசாக இருந்தாலும் நாங்கள் கஷ்டப்பட்ட காசானாலும் வருமானம் எங்கள் வருமானத்தை பிடிச்சாலும் அவர் வந்து அந்த வருமானத்துக்கு வந்து கூட அவர் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துனுங்கிறாரு. அவர்லாம் ஏரியாவில் தண்ணியெல்லாம் நிற்குதா முன்னாடிக்கு? இல்லை, இப்போ சுத்தமாக நிற்கிறது. முன்னாடி நிற்கும், இப்போ சுத்தமாக நிற்கிறது. அர்ஜுன் அப்பார்ட்மெண்ட் ஆப்போசிட். முன்னாடி நின்னது இப்போ நிற்காத காரணம்
இது வந்து நிறைய பேர் கலாய்ப்பாங்க ப்ரோ. ஆனா வந்து செம்ம யூஸ்ஃபுல் இது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து முன்னாடிலாம் வந்து தண்ணி நின்றுச்சுன்னா பயங்கரமா நிற்கும், இடுப்பு அளவுக்கு தண்ணி நிற்கும் எங்க ஏரியாலேயே. ஆனா இப்போலாம் நிற்கிறதே கிடையாது, சுத்தமாக தண்ணி நிற்கிறது கிடையாது. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது போட்டதுக்கு அப்புறம். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ப்ளஸ் வந்து சும்மா கலாய்ப்பாங்க, என்னடா அப்படின்றது ஒன்று இருக்கு. சென்னை வந்து பிலோ த சீ லெவல் இருக்கு, ஸோ அதனால தண்ணி கண்டிப்பாக நிற்கும். ஆனால் சில நேரத்தில் தண்ணி நிற்காம இருக்குது. இப்போ தண்ணி நிற்காம இருக்கிறதுக்கு உடனே பம்பு போட்டு தண்ணி வெளியே எடுக்கிறதுக்கு வந்து திமுக அரசு ரொம்ப நல்லா வேலை பார்த்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ப்ளஸ் வந்து ஏரி எங்கள் ஏரியாவில் ரெட்டை ஏரிலாம் இருந்துச்சுன்னா தண்ணி பயங்கரமாக வரும். ஸோ இந்த வாட்டி ரெட்டை ஏரியில் வந்து சுத்தமாக தண்ணி வந்து எங்கள் ஏரியாவில் வரவே இல்லை. ஃபுல்லாக செம்ம மழை பெஞ்சாலும் ரெட்டை ஏரி தண்ணிலாம் வந்து சென்னைக்கு, அது எங்கள் ஏரியாவுக்கு வரவே இல்லை. அதெல்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. திமுக அரசு வந்து ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ப்ளஸ் வந்து அந்த தண்ணி விஷயத்துலேயே சொல்கிறேன், தண்ணி விஷயத்தில் எங்கள் ஏரியாலாம் வந்து சைடில் வந்து சாக்கடை போட்டிருக்காங்க. ஸோ தண்ணிலாம் ரொம்ப ஈஸியாக அதில் வடிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வந்து அதெல்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. முன்னாடி எங்கள் வீட்டு வாசலில் இவ்வளோ தண்ணி நிற்கும், இடுப்பு அளவுக்கு தண்ணி நிற்கும். இப்போ வந்து தண்ணி வந்து அவ்வளோ நிற்கிறது இல்லை அப்படின்றது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்குது. ஸோ வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து ஆட்சி செம்மையாக பண்ணுறாரு. அதுவும் கவர்மெண்ட்க்கு வந்து ரொம்ப இதுவாக இருக்குது. அதே மாதிரி வேலை வாய்ப்புகளும் எல்லா இடத்துலேருந்து வந்து உள்ளே கொண்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ பெஸ்ட்டு நெக்ஸ்ட் டைமும் ஸ்டாலின் சார் வருவார் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்குது. எனக்கு 180 to 175 இடங்களில் ஜெயிச்சு ஸ்டாலின் சார் கண்டிப்பாக ஆட்சியை பிடிப்பார் அப்படின்றதுல எந்த டவுட்டுமே இல்லை.